இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி பார்த்துவிட்டும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். மறந்து விடாதீர்கள். உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும். இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், ஃப்ளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ. கவுண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில், அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. எல்லாருக்கும் நேரம் வரும், தெரிஞ்சுக்கோ. அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ, புரிஞ்சுக்கோ. கல்லாருக்கும் செல்வம் வரும், தெரிஞ்சுக்கோ. அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுன்னு அதை அப்படியே கவுண்டமணிக்கு தான் கரெக்டாக போடணும். போஸ்டரில் கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னா அது வந்து கவுண்டமணி அவர்கள். அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபீர்னு அத்தனை பேர் சிரிச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான். நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கனவு கண்டேன். அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் இதாக ஓயாமல் பேசிகிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்டு எனக்கு காதில் விழுது. சத்தியமாக நடத்துறது உண்மை. என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. எல்லாரும் பேசிட்டாங்க, இனி நான் என்னத்தை பேசுறது? எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது, டைமும் ஆகிடுச்சு. ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார். ஒத்த ஓட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார். அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்கியராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மெண்ட், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர். அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கலாம். தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா? மற்ற என்னோடு நடித்த நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த PRO நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி பார்த்து விட்டும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். மறந்து விடாதீர்கள்,
உங்கள் இந்த ஒத்தோட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும். இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. வேறு என்ன பேசணும்? ஏதாவது முடிஞ்சதில்ல? கேமராமேன் சாரி, பக்கத்திலே இருக்கார், மறந்துட்டேன். கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். அப்புறம் எடிட்டர் யார் பேர்? ராஜா சேதுபதி அவர்கள் நல்லாக எடிட் பண்ணியிருக்கிறார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், ஃப்ளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்துடலாம் இப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச்சுக்கு. தேங்க்யூ லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணியன் சார். நன்றி வழங்குவதற்காக குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் புவனேஷ் சின்னசாமி அவர்களை அழைக்கிறேன். மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவர் என்கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார். எப்படியோ தெரியல, மிஸ் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, அவர் வந்து சந்தித்ததில் அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்ஸோடு எழுதுவார் இப்போ இவங்க எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியில் உணர்ந்து விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்போ இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி பேசும்போது நல்லா அவர் சொன்னது கவனிச்சது போகிற அவர் இந்த பாவாடியை. ஆனால் கடைசியில் சொல்லும்போது பாக்யராஜ் சார்னு சொல்லிட்டு என்னை எழுதுக்கிட்டார் பாருங்க. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லோரும் அந்த மேட்டருக்கு போவார், போயிட்டு கடைசியில் பாக்யராஜ்னு என்ன கொண்டு. ஸோ இந்த படத்தில் மணி அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், அந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவுண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ இது சாதித்தார். எனக்கு எல்லாமே அந்த 92 சீல் நான் உட்காந்துருக்கும்போது மணி மெல்ல வருவார், வந்துன்னு என்ன ஒரு லுக் கொடுப்பார். என்ன ராஜன் அப்படின்னு, வாங்க மணி அப்படின்னு உட்காந்து அப்படி பார்ப்பார். அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்குது. உடனே மணி எடுத்துட்டு, ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு. இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமல்ல, பாருங்களேன், கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக காமெடியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னோடனே காமிப்பார். அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி, என்னதான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் ஆகி, அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். பாலகுருணன் நான் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் 12:30 மணிக்கு வந்து எல்டாம்ஸ் வாசலில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு மணி, வெயிட்டிங் எனக்காக.
என்ன ராஜன் என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்கள் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயமன் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அப்புறம் நானே கற்பூரமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை முதல்ல கொளுத்தி சாமி கும்பிடுங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்நேரத்து கோயிலெல்லாம் பூட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அது கற்பூரத்தை கொளுத்தி இது பெரிய லைஃபுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சேன். இதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்ட் நின்றுருக்கு. அதே மாதிரி சுதாகருக்கு ஒரு டைலாக் எழுதினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிக்கிறான் ரயிலில். ஸோ முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு, அதுவும் வந்து பழனியில் தான் ராத்திரியில் 12:30 மணி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிவிட்டு பாட்டு கட்டுற ஆள் ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசித்து நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுனே அதை அப்படியே கவுண்டமணிக்கு தான் கரெக்டாக போடணும். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அதில் பயங்கர கண்ணு கருத்துமாக இருப்பார். நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாரன் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சோன்னே டெய்லி ஒரு தடவை அழுதுருவான். ஷூட்டிங்கில் ஷாட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான். நான் நம்பியாரன் கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டு இது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவான். வந்து இறங்கும்போதே ஸ்பாட்டில் அவனுக்குன்னு ஒரு 3-4 பேர் வச்சுருப்பாங்க. எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணில் கட்டினா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்தோன்னையுமே அதில் உட்காந்துருவாங்க. நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாகி போச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா. ஆனால் கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு என்ன டைலாக்கு அப்படின்ட்டு எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டுருந்தா கரெக்டாக இருக்குமில்ல அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு. இது சிவாச்சாரிகிட்டே நான் அனுபவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன். கவுண்டமணி சொல்லி சரி விடு அவர்கிட்ட டைலாக் வராது அந்த நேரத்தில் சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படிமா. ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா அவர் வந்து எல்லாம் லைட்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில், அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நாடகத்துலேருந்து சரி அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுலேருந்து சரி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தாலும் அதே ஒரு இதில் தான் இருந்துட்டுப்பாடு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமில்ல, அது மாதிரி இப்போ டைரக்டர் சொல்லிட்டு போய் உட்காந்தார் என்னென்னா இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாருன்னா ஒன்றுமே வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்க சொன்னால் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்ருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவர் கவுண்டமணி அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படிங்கிறது இன்னும் சினிமாவில் இருந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேலே இன்னும் ஜனங்கிட்ட அந்த இது இருக்குது. அதனால் அதுக்காகவே இந்த படம் சிறப்பாக ஓடும். அப்புறம் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இணை தயாரிப்பாளர் லட்சுமி ராஜன் வந்திருக்காரு, நல்ல சிறந்த மனிதர். அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சாணின்னு சொல்லுவாங்களே சின்னதாக, அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த புவனேஷ் அவர்களுக்கு வாயா நீ யாருன்னே தெரியாது எப்பா ஒரு சால்வு கொடுப்பா. யங் ஏஜ்லேயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சிருக்காப்புல. ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அது பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாதமாக ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாக இருந்து ரொம்ப இந்த படத்தை வெளியே வர்றதில் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டாப்புல. ஸோ
அதான் படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்காக இது பண்ணாங்களோ ஒழிச்சவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த தெரிவிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் ஒத்தையோட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு. அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் பற்றி சொல்கிறதுனா ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். போஸ்டரில் கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள். கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாது படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். தம்பி ராஜகோபால் இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பெயர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவருவான். ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும். படம் பார்ப்பார்கள். ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க, மன அழுத்தம் அதிகம். இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது, சில படம் வெற்றி பெறுது. அதில் பார்த்தீங்கன்னா புதுமை, பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது. சின்ன படம் ரப்பர் பந்துன்னு ஒரு பேர் சொன்னேன், டாடா, குட் நைட், நிறைய படங்கள். அப்போது நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்முடைய கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலே இருந்தார். கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது. ஆக எல்லா காலமும் அவர் வாழுகிற காலம் வரை மக்களை மகிழ்த்து கொண்டிருப்பார். அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும். பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து இருப்பதை விட கவுண்டமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ, எத்தனை ப்ரொடியூசரை காப்பாற்றினாரோ, எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ, அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும். இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும். டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும். நிறைய நட்சத்திரங்கள், காமெடி நடிகர்கள்லாம் அற்புதமாக போட்டிருக்கார். மியூசிக் 2-3 பாட்டு பார்த்தோம், அற்புதம், நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள். அதில் ஒரு கவர்ச்சி பாட்டு. இப்போல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார், பாக்யராஜ் சார் பாவாடை தைக்கிறாங்க ஃபுல்லாக. ஆனால் எல்லாம் கீசி விட்டுறாங்க. ஒரு நல்ல முழுசாக துணி வாங்கி பாவாடை தைச்சி ஒரு 5 இடத்துல கிழிச்சு விட்டுறாங்க. அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டேங்குது. நன்றி, வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான்.
அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார், இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைமுன்னு. ஆனால் அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டார். ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால் எனக்கு வந்து என்ன பேசுனா, கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது, என்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பார் டேட்டை. இந்த டேட்டு இவங்களுது, இந்த டேட் அவங்களுது, அந்த டேட் இவங்களுது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியணும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கார் என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் ஹிட்டு, நான் அவர் இருந்ததில். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் வந்து ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரை வந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார். அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, ஒன்று நடிகன், அந்த பிரியாணி சீனு எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், எங்கே கட் சொல்கிறது தெரியல. சிரிச்சு நான் மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து ஒரே பிளாக்கில் வச்சுட்டு திருப்பி க்ளோஸ்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பு அவர் சிரிப்பாருன்னா யாரை நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ரசிப்பார் காமெடியை. அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்துலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரித்து பார்த்துருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார், அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சாரை பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், டேய் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியண்டா, இந்த மாதிரி நடிகன்லாம் நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சாரோட, சந்திரபாபுட எல்லோருடையும் நடித்தவர். அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த 2வது அவருடைய மகன் பிரபு, அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்கேன், அருமையாக பண்ணுறாரியா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர், அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார். நிறைய அவரை பற்றி சொல்லணும், ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ முடித்தாதான் அவர் பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்தேன் சார் உங்கள் மியூசிக்கை. அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா, நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லாம் பில்லர்ஸ், நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்டமணி சாரை சுற்றி, நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது. ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், டைரக்டாக கூட சொல்கிறேன், ஆடியன்ஸாக சொல்கிறேன். எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டர் நடித்தாலே அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவார் அவர். அப்போ கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். விட்டுருக்க மாட்டார், எல்லோரும் ஒரு விற்பனை. அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரத சீன்லாம் எடுக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அப்படி திரும்பி தான் சிரிச்சிட்ருப்பார். ஓகேல கூட 9 டேக்கு. இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல, கேமராமேன் சிரிப்பார், அவர் கை ஆடும். அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது, இந்த கை வேறு ஆடி. என்னையா இவங்க சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் சார், ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார், அவருக்கே தமிழ் தெரியாது. இத்தனைக்கு ஒரு பாடி லாங்குவேஜை போய் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார்.
ஏன்னா வாட் யூ டி அண்டர்ஸ்டாண்ட்? நோ, ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் இப்படின்னு பேசுவார் அவர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னா அது வந்து கவுண்டமணி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதால் இது போல் படங்கள் இன்னும் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது, அதாவது அத்தனை ஐட்டமும் இருக்குதுல. படம் வந்து அழகாகவும் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள், அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுல அதுவும் இருக்குது. அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னாங்களே, அது மாதிரி நிறைய கட்டு இருக்குதுல. ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிற இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா, கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துகிட்ருக்குறாங்க. அவர் கால்ஷீட் இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகாக சொன்னது அவர் தான். இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனான். சார்லி சாப்ளிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்கிறதுக்கே பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர்னு பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில் நின்று சாதாரணமாக போகிற போக்கில் தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்திங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்தில் இன்றைக்கி நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமானது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனாக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்தே நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் அங்கே பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டயலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு. எடுத்தோம்னா கொட்டுது, ஒரு 50 பாட்டு பண்ணலாம் போல இருக்கும், அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையோ ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டயலாக்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங், வழக்கமாக ஸ்னேகனாகவே ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படியே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது, ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவரோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது, அவர் கிண்டல் பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த சையாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நேசிச்சிட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு. பிடிக்காதவன் சிரித்தா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞன், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திரும்பினது மாதிரியே இருக்குது. நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாஸில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம், அவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான்.
அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியில் வந்து அண்ணன் மட்டும்தான் எப்பவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றிங்க. ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க. ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல், அதில் அவர் வர ஃப்ளைட்டு ஒன்று கேன்சல், அதனால் அவர் வர முடியல, ஆந்திவே வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். அந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரில் வந்ததில், குபீர்னு அத்தனை பேர் சிரிச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய சீனியர், அவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவ்வளவு சாதனை படைத்தவர் ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு, வையாபுரி எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்பு புல்லரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்லையும் இது நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேறு எதாவது பேசுவோமா, வேறு எதாவது போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு கவுண்டராக போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இங்கே வந்து முன்னாடி உட்காந்த உடனே அவர் அடித்த கமெண்ட், பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பார்க்குற சேர்லேருந்து சாஞ்சு கீழே விழுந்திருப்பார். நல்ல வேளை சோபாவாக இருந்தது. பன்னீர் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கார். எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில், இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சாரும் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரணமாக இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்றொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே அடிதடி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸு. அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு முத்தையால் இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோடு இருக்கார் கவுண்டமணி அண்ணன். அவர் கூட செஞ்சு இந்த படத்தில் இணைஞ்சு நடித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்கள் இருக்கீங்க, இறைவன் இருக்கார், நல்ல டைம் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம். மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லேயும் தெரியுது, சாங்லேயும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும், என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருவை கோச படத்தில் பாத்திரங்கள் உள்ளேன், ராசாமத்தில் சின்னத்தம்பி படங்கள்லாம் புடசில் வேலை பார்த்தேன். இன்றைக்கி ஒத்த ஓட்டு முத்தையா படத்தில் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் கூட நடிச்சிருக்கேன். கடவுளுத்த வாழ்க்கை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன். அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் இதான் ஓயாமல் பேசிகிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்டு எங்கேயும் காதில் விழுது. சத்தியமாக நடந்தது உண்மை. கனவு எனக்கு பழிச்சிச்சு உண்மையிலே. இது நான் பொய்யா சொல்ல, அந்த ஒரு நீ தான் மங்கள ஞாபகத்தில் இருக்குது. அப்போ கவுண்டமணி அண்ணன் கூட போய் நான் நடிக்கும்போது அப்படிலாம் அவர் என்னை எதுவுமே சொல்லலை. சமகாலத்தில் இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்லன் நடிகருங்கிறது அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும். நான் கவுண்டமணியோட நடிக்கிறேன்னா வேறு படத்தில் சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன், பயங்கர முடிப்பேன், ஒரே டேக்கில் நடிப்பார்னு ஒரு பேர் இருக்குது எனக்கு. ஆனால் கவுண்டமணி நடிக்கும் போது ஏதாவது தப்பாயிருமேங்கிறதுக்காக என்ன பண்ணேன், அவருக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பார்க்குறேங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணேன், எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். நான் 4 தடவை ரிஹர்சல் பார்த்தா 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார்.
எனக்கு ஷாக்காக இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன். அது என்ன ஒரு உண்மைன்னா, ஒரு கலைஞன் முயற்சி பண்ணுறான், நல்ல டேக் வரணுன்னு, அதுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் அவர் இருக்கு. அதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மிக முக்கியமாக நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இயக்குனர், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு. என்னென்னா, இன்றைக்கி பாக்யராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமாக சிரிக்க வச்சுட்டு இருக்க கவுண்டமணி சாருடைய காமெடின்னு ஒன்று இருந்திருக்கார். அந்த எழுத்தாளனா அவர் வந்து பாரதியார் சார்கிட்ட போய் கவுண்டமணி என்னை அறிமுகப்படுத்தி, இவர் நல்லா நடிப்பார், நடிக்க வைங்கன்னு சொல்லி, பாரதியார் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கை வரலையாலாம் சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்றைக்கி மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாரதியார் சார்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டு இருக்கான மூலாதாரம். இந்த பாக்யராஜ் சார்னு ஒருத்தர் இல்லைன்னா கவுண்டமணி நான் வந்திருப்பார், ஆனால் எப்போ வந்திருப்பார் எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு எங்கள் பாக்யராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி. அப்புறம் இங்கே எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷனில் சந்திரமிக் 2 நான் நடித்தேன். ஐயோ, சார் டைரக்ஷனில் இத்தனை வருஷம் நடிக்காமல் போயிட்டோமேங்கிற ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணார். அவ்வளோ எளிமையான டேரக்டர். ரஜினிகாந்த் சாரை வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்தில், தெலுங்கில், ஹிந்தியில் எல்லாத்துலேயும் டைரக்ஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பராக இயக்குனராக இருப்பார் வாசார். அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டமணி எனக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன தம்பியாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வால்டர் வெற்றிவேலாக இருக்கட்டும், மலபார் போலீஸாக இருக்கட்டும், அதாவது டு த கோர் காமெடி. ரிக்ஷா மாமா பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவரை ரசித்து வாசார் எழுதியிருப்பார். அந்த 2 பேர் இன்றைக்கி வந்தது வந்து இந்த நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர், ஒருத்தர் கவுண்டமணி வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மண்ணலையெல்லாம் அந்த ஒத்தக்கட்டு கூலிங்ஸ் நடி போட்டு ரஜினி சார் வருவார் காமெடிலாம் தேட்டரில் போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டமணியோட நடிக்க போகிறக்கு ஒரு பேரானந்தத்தில் இந்த படத்தில் அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்கியூமெண்ட்லாம் இல்லை, வந்தாங்க பேசுனாங்க, இதான் சம்பளம்னா இவ்வளோ தான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர், டைலாக் ரைட்டராக உங்களுக்கு தெரியும், ஒரு கதையாசிரியர் தெரியும், ஒரு காமெடிட்டராக தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் பண்ணுற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன், இத்தனை நாளில் முடிச்சிடணும் சார் இந்த பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கினார். சார் 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை நாள் எப்படி முடிய முடியும்? யாரும் 2 ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட டேட்டு மாறிட்டே இருக்குவேன் சார். நான் சார் இத்தனை நாளுக்குள்ள முடிச்சிருவேன் நம்புங்கன்னாரு. சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்டில் அப்படியே படத்தை முடித்தார். இந்த இயக்குநர்கிட்ட திட்டமிடுதலாம் என்ன நம்ம கற்றுக்கணும். உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருந்தாவே டைரக்டருக்கு டென்ஷன் வந்துடும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாம் கேரமில் உட்காந்துருப்பாங்க, அவங்களை அசம்பிள் பண்ண அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார். யாருக்கு என்ன ஷாட்டோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க பாரு. ரொம்ப எளிமையாக கோவமே படாமல் அப்படி அழகாக இருப்பார். அவர் டைரக்ஷனில் நடிச்சிட்டே இருக்கலாம்னு தோணும். சுதந்திரம் நிறையா கொடுப்பார். இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாமல் புட்டு வச்சுருக்காரு. உங்கள் எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும். எல்லா கட்சியோட நல்ல விஷயங்களை அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தை தயாரித்த ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட்டாக சொன்னாங்க. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமிராஜன் தான் இருந்து அந்த இடத்த பூர்த்தி பண்ணார். ஒரு தயாரிப்படம் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ, எவ்வளோ சிக்கனமாக பண்ணுவாரோ, அந்த சிக்கனத்தை அவர் உட்காந்து பண்ணார். இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவரை தான் பார்க்குறேன். ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜா சாருக்கும் நன்றி. இந்த படத்தில் கேமராமேனாக வந்து ஹெக்டேர் என்கிற காத்தவராயன் பணியாற்றிருக்காங்க. அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸு லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருந்ததுன்னு. ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம், அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம். அவர் அவைலபிள் லைட்ஸை வச்சுட்டு அவர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படி மியூசிக் டைரக்டர் விபின் தாஸ் வந்து எல்லாமே இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார் படத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் 9 டேஸ்னு ஒரு படம் மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கெம்பையான ஒரு கமிஷனர் கேரக்டர் பண்ணேன். அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம். அந்த ராஜீவ்காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சது அந்த படத்தில். அப்பேற்பட்ட கலைஞர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அவர் இல்லாத படங்களே இல்லை. மிக எளிமையான மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நடித்த மயில்சாமி என்னுடைய சன்னு, நம்ம சிங்கபுத்தண்ணன் சாருடைய மகன், அதுக்கப்புறம் நாகேஷ் சார் பேரன், அவங்க கூட சேர்ந்து நடித்த இந்த 3 ஹீரோயினி, என்னுடன் சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் சி ரங்கநாத் சார், அனுமோகன் சார், நம்மளுடைய சிசர் மனோகரன் சார், எல்லாத்துக்கும் என்னுடைய வையாபுரி அண்ணன், எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும்.
7.5 கோடி ஓட்டுகளையும் பெறும் நான் சொல்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு ஆக்சிடென்டலாக தான் இந்த ஒரு கேரக்டர் கிடச்சிது. இது இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய கேரக்டர். இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது. நான் நிறைய வாட்டி இதில் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பேன், டப்பிங் கரெக்ஷன் நான் நிறையா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். காரணம் என்னென்னா என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு. நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் 3 இந்த ஜெனரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் ஃபன். அண்ட் என்ன கூட நடித்த இந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங். அண்ட் இட் வாஸ் சச் அ குட், எப்படி சொல்ல, ஒரு ஒர்க் ஸ்பாட்டுன்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஆல் த லெஜெண்ட்ஸ் சிட்டிங் ஹியர். அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ். அண்ட் தேங்க்யூ மக்கள். காட் பிளெஸ் திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட். Thank you all for everything. Thank you. Firstly, congratulations to Cinecrafts Production House, Ravi Raj sir and Kovai Lakshmi Rajan sir. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், படம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தட் டூ வித் சம்மன் லைக் கவுண்டமணி சார். எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோன்னு கால் ராஜன் சார் கூப்பிடும் போதே நான் ஸ்டோரி கேட்கல, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன். நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு டார்லிங் எல்லாரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிறது அவங்க இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவுண்டமணி சார். அண்ட் ஹி வில் இன்ஸ்பயர் ஜெனரேஷன்ஸ் டு கம். அவ்வளோ பயங்கரமாக பஞ்ச் அடிப்பார் சார். அவங்க சொல்கிறாங்க மைக் டைசன், முகமது அலி தான் பஞ்ச் கிங்னு. நான் சொல்கிறது கவுண்டமணி சார் தான் பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது. ஸோ தேங்க்யூ டு ஸ்னேகன் சார் அண்ட் மோகன் ராஜன்ஜி. லிரிக்ஸ் சூப்பராக எழுதுனாங்க. அண்ட் the songs have come out very well. All the technicians have done a wonderful job. The 3 pairs சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆல் வெரி மச். படம் சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ், டு ஆல் த ஆர்டிஸ்ட் இந்த மூவி. சார் ரவி மரியா சார் எனக்கு 2007 இருந்து தெரியும். என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலி. ஸோ படம் ஹியூமரஸாக இருக்கும். ராஜகோபால் சார் டைரெக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தாட்டி அவர்கிட்ட உட்காரும்போது எவ்வளோ படத்துக்கு அவர் எழுதியிருக்காரு. ஒரு காமெடி சீன் உறவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா சிரிக்க வைக்கிறது சச் எ டிஃபிகல்ட் ஜாப். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். பி வாசு சார், பாக்யராஜ் சார், ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் ஐ வில் ஆல் see you மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஒத்த ஒட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் கே செந்தில் சார், அப்புறம் கதிரேசன் சார், அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார், அதுக்கப்புறம் கோவை லக்ஷ்மணன் சார், அப்புறம் டைரக்டர் ராஜகோபால் சார், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார், காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா எந்த ஃபங்க்ஷனில் இல்லை, இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படம் நீங்கள்லாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து சார் கூட நடிப்பேன்னு வந்து கனவு நிறையா நினைப்போம்ல, இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும்னு. சார் கூட நடிப்பேன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்த சார் கூட நடித்தவங்ககிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்னெலாம் கேட்டுப்போம் அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்னென்ன நடித்தாருன்னு கேட்டு ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும்னு தாழ்மையோட கேட்டுக்கூட. நன்றி, வணக்கம். எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். அண்ட் நான் வந்து கவுண்டமணி சாரோட நடிப்பேன்னு வந்துட்டு இமேஜின் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே செம்மையாக கலாய்ச்சிட்ருப்பார் எல்லாரையுமே சரி. அண்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் வந்து தன்யா. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேர் தனியாவா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்ருப்பார். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலாய்ச்சிட்ருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட். அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள்.
தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14th அன்னைக்கு வந்துட்டு எங்கள் படத்தை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உண்மையிலே உங்களை மாதிரி இப்படி உட்காந்து அண்ணாந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்த நான் இந்த லெஜண்டுகள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்வேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இன்றைக்கி ஒத்த ஓட்டு முத்தையா, இதை நான் ஒரு வரலாறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட்டை வச்சு பெரிய பெரிய இயக்குனர்கள் இன்றைக்கி மேடையில் இருக்காங்க. 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். 36 ஆர்டிஸ்ட் ஒத்த ஓட்டு முத்தையால் 36 ஆர்டிஸ்ட்டை வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் லெஜண்ட் அண்ணன் கவுண்டமணி அவர்களுடன் நான் நடிக்கிறத என் வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த ஒரு வரலாற்று பாக்கியத்தை எனக்கு கொடுத்த மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சிக்கும், இயக்குனர் சாய் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ரவிராஜா ராஜேந்திரன் அவர்களுக்கும், மேலும் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த படத்துடைய வெற்றி விழாவை நான் மதுரையில் நடத்த வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒத்த ஓட்டு முத்தையா இது படம் அல்ல, ஒரு பாடம். வருங்கால அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடம். நன்றி. சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய க்ரூ, இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டேருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், அவரை ரசிச்சிருக்கோம் அவரோட காமெடியை. ஆனால் அவரோட படம் நான் ஒர்க் பண்ணணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங்க்கு பின்னாடி நிறையா அவர் பேசுகிற விஷயம் அதை விட காமெடியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாளும் அதை நான் அனுபவித்தேன். அது நிறைய சொல்ல முடியாது. அதனால் அது ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். இது வந்து வாய்ப்பாக நினைக்கல. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ஒவ்வொரு நாளும் அவர் கூட ஒர்க் பண்ணதை வந்து அனுபவமாக தான் நினச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த திரைப்படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி, வணக்கம். நான் கவுண்டமணியனை வந்து பல 100 படங்களுக்கு அவரோட வெற்றி வந்து பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு. எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு பில்லர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும், அப்போ தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைப்போமோ, அந்த மாதிரி அண்ணனோட படத்தோட சப்போர்ட் காமெடிகள் வந்து பல 100 படங்களுக்கு, பல 100 கதாநாயகர்களுக்கு, பல 100 இயக்குநர்களுக்கு வந்து இந்த திரையுலக சப்போர்ட்டாக இருந்திருக்கு. வந்துட்டு நான் இப்போ வரும்போது சும்மா ரூமில் உட்காந்து அண்ணன் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி, நான்லாம் ஷூட்டிங் நடிக்கும்போது தம்பி நான்லாம் வீட்டிலே இருக்கேம்மா தம்பி, மாதத்துக்கு 30 நாள் அங்கே போவேன் இங்கே போவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ சிலதை நான் படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க, காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, மதியம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கற்ப ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவூரில் ஷூட்டிங்கு. இப்படி வந்து நைட்டு பகலும் பார்க்காம ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும், ஒரு இயக்குனருக்கு வந்து அதை முடிக்கணுங்கிறக்காகவும், அப்படி வந்து திரையுலகில் வந்து ஒரு சின்சியராக வாழ்ந்த மனிதர்னு சொல்லணும்னா அது கவுண்டமணியன் தான் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, பல 100 படங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்காரு அண்ணன். ஸோ அவரோட இன்றைக்கி ஒரு இசை வெளியீட்டு விழாங்கும்போது 2-3 பேர் மட்டும்தான் நன்றின்னு அடையாளமாக வந்திருக்காங்க. அது ஒன்று பாக்யராஜ் சார், இன்னொன்று வாஸ் சார்.
ஸோ இன்னும் ஒரு 10-20 பேர் வந்து இதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பண்ணியிருந்தோம்னா அது திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அது நன்றி குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாசார் காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படங்களுமே சின்ன தம்பியாக இருக்கட்டும், மன்னனாக இருக்கட்டும், ஒரு ரிக்ஷா மாமாவாக இருக்கட்டும், ஒரு நடிகனாக இருக்கட்டும், வால்டர் வெற்றிவன் தொடர்ந்து காமெடி அப்படி ஃபுல்லாக இருக்கும். அதே ராமராஜன் சார் படம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்கிற ஆட்டக்காரன், பாட்டுக்கு நான் அடிமை, தங்கமான ராசா, ஊர் விட்டு வந்து இப்போ பல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்படி பண்ணியிருக்க கவுண்டமணி அண்ணன் இன்றைக்கி அவரோட படம் ஒத்த ஓட்டு முத்தையா. ஸோ அதுக்கு வந்திருக்க இண்டஸ்ட்ரியில் சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். வராதவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ ரவிராஜா சார்னு எடுத்திருக்காங்க, ராஜேந்திரன் ரவிராஜா சார். கோ ப்ரொடியூசர் வந்து கோவிராஜன் வந்து. ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் படம் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ்கள் வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திரும்ப கவுண்டமணிக்கு வந்த வச்சு, ஏன்னா அவர் வந்து சாதனையை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணி அது ஒரு காமெடி கலக்கலாக டைரக்டர் ராஜகோபால் பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து ப்ரெஸ் பீப்புளும் சரி, பப்ளிக்கும் சரி வந்து இது வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்க சாதனைக்கும் அவர் பண்ண காமெடிக்கும் நம்ம இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியாக்கக்கூடியது உங்களோட ப்ரெஸ் மீடியா கையில் தான் இருக்குது, உங்களுக்கு உங்கள் ரசிகர் கையில் தான் இருக்குது வந்துட்டு. அனைவருக்கும் நன்றி கூறி வெளியே நன்றி, வணக்கம். அது மாதிரி இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை வாழ்த்த வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அது மாதிரி என்னோடய படத்தில் 36-37 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வெளியே வாங்குகிற சம்பளத்தை விட எனக்காக கம்மியாக பாதி சம்பளம் அப்படி பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படம் முடிகிற வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். எப்படின்னா, நான் வேறு ஒரு படத்துக்காகத்தான் டிஸ்கஷன் அது இதுன்னு ஒரு வருஷமாக போய்கிட்டு இருந்தேன். நம்ம சிங்கமுத்தண்ணே அவங்க ஆஃபீஸ் வளசுறவக்கம் அங்கே தான் அவர் பையன் வாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசரு. தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம், அதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமாக இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம், அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அட்டெண்டர் கூடவே இருக்கணும், எந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஆஃப் டே, என் பையன் ஒரு ஆஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில். அந்த நேரத்தில் பழனியில் என்னோடய அக்கா மகன், அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமிராஜன் அவர்கள், அவர் மூலமாக அவர் சினிமா பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு. இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைமில் நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்டிலையே எல்லாம் பண்ணியிருந்தேன். அன்னை கவுண்டமணி அண்ணன் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார், இல்லை நான் பண்ணுவேன், பேசுவோம். என்னப்பா இப்படி மாதக்கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க, கொரோனாங்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணன் என்னை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அண்ணே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு 2 ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேனே, கொரோனா முடிஞ்சோன்னு தான் அது போய் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு. அப்படியா, அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலான்னாரு. ஃபோன்லேயே சொன்னேன், இந்த மாதிரினே 3 பொண்ணு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் 3 வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா, நீங்கன்னு சொல்லலை, அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். ஏப்பா நல்லா இருக்கேப்பா, ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது, இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு. தாராளமானே, உங்களுக்காகத்தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்யை சொன்னேன். அதை இப்போ இங்கே சொல்கிறேன் அண்ணங்கிட்ட, உங்களுக்காகத்தான் பண்ணினேன் அப்படின்னே. உடனே சரிப்பா, ஆனால் ஒரு சிக்கல்னாரு. என்னென்ன அப்படின்னு, அப்பா 3 பசங்கன்னு சொல்கிறியே, நான் அப்பாவை நடிச்சது இல்லையேன்னாரு. அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியும். டாட்டா, பிர்லா, அப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேப்பா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு. அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுக்கு அப்புறம் அப்பாவை நடித்ததில்லை. இப்போ நான் சொன்னேன், ஏன்னா அப்பாவை அண்ணன் ஆக்கிடலாம்னே, 3 தங்கச்சி அவ்வளோதானே அப்படின்னு. இப்போ பண்ணிடலாம்ல, ஓகே சரி ராஜகோபால், கொரோனா முடிஞ்சோன்னே நீயும் தயாரிப்பாளர் தேடு, நானும் தேடுறேன், எது ஒர்க் அவுட் ஆகாத பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக சொன்ன விஷயந்தான். கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமிராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது.
அவங்க 2 பேரையும் நான் கவுண்டமணி அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் கதை சொல்லணுன்னொன்னே சிங்கமுத்தண்ண ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க. இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசரு, பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு. மனைவி எப்படி விட்டு போகிறேன்னு தெரியல. ஆனால் சினிமாவா மனைவியா 30 வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம். மனைவியை கடவுள் பார்த்துக்குவான், நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படி சொல்லிவிட்டு அந்த நர்ஸு ஒருத்தவங்ககிட்ட என் ஒய்ஃபை ஒரு 2 ஹவர்ஸு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க, நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டைரக்டர் மகேஷும் நானும் நம்ம சிங்கமுத்தண்ண ஆஃபீஸ் போனோம். அவங்க 2 பேரும் வந்தாங்க. ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருச்சு. ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அங்கே என் மகன் வந்து ஹாஸ்பிட்டலில், என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன்னா, இல்லைப்பா ஒரு கதை சொல்கிறக்கான இப்போயும் உனக்கு கதை சொல்கிறது தான் முக்கியமான அப்படின்னு வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் 1 வாரம் தான் என் மனைவி இறந்துட்டாங்க. அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமிராஜன் அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2-3 மாதம் கழித்து பண்ணலான்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிரிஞ்ச ஏக்கத்தில் இருப்பார், இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு வருஷம் இதாகும், கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகுன்றதுக்காக அவங்க இமிடியேட்டாக ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம். இப்போ ஒரு நல்ல விதமாக வந்திருக்கு. இதுக்கு நான் அந்த ரவிராஜா சாரும் கோவை லட்சுமிராஜன் மறக்க முடியாது. அது மாதிரி கவுண்டமணி அண்ணன் என்னோட இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் 30 வருஷம் அண்ணனுக்கு நான் 70 படம் எழுதியிருக்கேன். மீதி மற்ற நடிகர்கள் வடிவேல் விவேக் இவங்களுக்கெல்லாம் ஒரு 40 படம் எழுதியிருக்கேன். ஆனால் முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது ஒன்று தான் நான் இந்த டைரக்டர் யூனியனில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம், மனசு தளர விடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு திறமை இருந்து உங்கள் கதை மேலே நம்பிக்கை இருந்தால் அது படமாகும். அது நான் சொல்கிறேன், அனுபவித்த விஷயத்தில் சொல்கிறேன். ரவி மரியா சார் கூட அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கெல்லாம் என்னையை தான் உதாரணமாக சொல்லுவார். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் என்னையை நம்பி, என்ன தான் நான் 70 படம் எழுதியிருந்தாலும் என்னைய ஒரு டைரக்ஷனுக்கு நம்பி என் கதையை நம்பி அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தேதியை கொடுத்து இந்த ப்ரொடியூசரை பேசி படம் பண்ண வச்சதுக்கு அண்ணன் கவுண்டமணி அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொதுமக்களாகிய நீங்கள் சக்ஸஸ் படமாக்கணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, யோகி பாபு சார் வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் ஒரு நாள் பேப்பரில் பார்த்துட்டு, சார் ராஜகோபால் சார் கவுண்டமணி அண்ணனை வச்சு படம் பண்ணுறீங்களா? ஆமாம், இந்த படத்தில் நான் இருக்கணும், கண்டிஷன் போடுறேன், அண்ணங்கிட்ட நான் 2 சீன்லையாவது அடி வாங்கணும் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், 2 சீன் இல்லைங்க, அந்த படத்தில் 4 சீனில் அடி வாங்குறீங்கன்னு. அதே மாதிரி அவரும் சம்பளம் வாங்குறத விட பாதியாக சம்பளம் குறைச்சி எனக்காக பண்ணார். இப்போ அவர் இந்த வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்கனால அவர் நேற்று நைட்டு வரைக்கும் வர்றதுக்கு முயற்சி பண்ணார், அது வர முடியல. அது அண்ணங்கிட்ட சொல்லிடுங்க, தப்பாக எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு பர்டிகுலராக யோகி பாபு சொன்னார். மொட்டை ராஜேந்திரனும் அதே மாதிரி வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்கிறனால வர முடியல. இப்போ வந்து இங்கே பொக்கே கொடுத்தோம், பொன்னாடை பற்றி எல்லாருக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் பொக்கே கொடுக்கணும்னு நினச்சோம். நிகில் முருகன் சார் நான் ப்ரொடியூசர்லாம் சேர்ந்து நேற்று பேசி ஒரு பொக்கேனா தூக்கி போட்டுருவாங்க, ஒரு உபயோகமாக இருக்கட்டும்னோன்னா நிகில் சாரும் நானும் சேர்ந்து மனவை பொன் மாணிக்கம் எழுதின அன்புள்ள அம்மாங்கிற ஒரு புக்கு, அதை கொடுத்தோம்னா அவங்க படிக்காட்டியும் பத்திரமா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம். அது வந்து கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் இந்த இசை விழாவுக்கு கதாநாயகன் யார் அப்படின்னா நம்ம சித்தார்த் விபின் தான். அவர் வந்து 4 சாங் பண்ணோம். ஒவ்வொரு சாங்குக்குமே ஒரு நாள் தான் டியூன் போடுறது, கம்போஸ் பண்ணுறது, உடனே அடுத்த நாள் ரெக்கார்டிங். அது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி டியூன் போட்டு அழகாக 4 பாட்டு மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. அதில் இடையில ஒரு 2-3 சாங் பழைய படத்து சாங் வச்சுருந்தோம். அது நெகட்டிவ் ரைட்ஸ் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வேறு சாங் பிட்டு சாங் மாதிரி எழுதலாங்கும் போது கவிஞர் மோகன் ராஜா, நான், சித்தார்த் விபின் 3 பேர் உட்காந்து பேசும்போது அதில் 2 சாங் பிட்டு சாங் நான் எழுதியிருக்கேன். எந்த கவிஞரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கவிஞர் சினேகனும் ஒத்துக்குவார், இவர் மோகன் ராஜாவும் ஒத்துக்குவார். அது மாதிரி நான் ஒரு 2 பிட்டு சாங் எழுதியிருக்கேன். அதை வந்து மனசு வந்து ஒத்துக்கிட்டார் சித்தார்த் விபின், அதே மாதிரி மோகன் ராஜா. அந்த மீதி 2 சாங் அவர் எழுதினார். அதுக்காக அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாதிரி வந்து மதுரை டெம்பிள் சிட்டி குமார் சார் இருக்கார், அவர் எனக்கு நடிகர் செந்தில் அண்ணன் மூலமாக ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸு.
நண்பேண்டான்னு ஒரு குரூப் வச்சுருக்காரு. அதன் மூலமாக பழகிட்டு இருந்தோம். ஒரு கேரக்டரு நான் பண்ணணும். அது என்ன கேரக்டர்னால் அரசியல்வாதி. இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுற ஒரு அரசியல்வாதி. அந்த கேரக்டருக்கு யாரை போடலாங்கும்போது நம்ம தலைவர் வையாபுரி சொன்னார், மதுரை டெம்பிள் சிட்டி குமார் போடுங்க, கரெக்டாக இருக்கும், அவர் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன். அவரும் அந்த கேரக்டர் சொன்னோன்னே நான் நடித்தே தீருவேன்னாரு. ஓகேன்னு சொல்லி அவர் 3 தடவை 4 தடவை இங்கே சென்னைக்கு வந்து நான் நினச்சபடி அந்த கேரக்டரை வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்ற பர்டிகுலராக அந்த டைலாக்கை சொல்லி பிரமாதமாக நடித்தார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் குமார் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டிங் மதுரையில் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே நன்றி. பாக்கியராஜ் சாரை நேற்று பார்க்க போனோம் இன்வைட் பண்ணுறதுக்காக. அப்போ அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டார் சேரதுக்கு ஒரு 15 வருஷம் போராடி இருக்கேன். ஆனால் ஒரு இடத்துல கூட அவரோட சேர முடியல. இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்காக வந்து சார் வாழ்த்தினார்னா நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த மாதிரி ஒரு பெருமை இருக்குன்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரே என்ன இவ்வளோ நாள் எனக்காக பண்ணையான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதனால் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுங்க, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள். தேங்க்யூ. இந்த படத்தில் நிறையா ஹைலைட்ஸ் இருக்குது. முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை. பட் ஸ்டில் இன்னமும் அவருடைய திரு கவுண்டமணி, காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிக்கேஷனும் அவருடைய பங்கு பிறகு இன்னமும் அந்த ஆர்வம், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஆகியுமே அவருடைய ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். மேலும் பத்திரிகை அன்பர்களாகிய நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொன்று சிறப்பான முறையில் சேர்க்குமாறும் மற்றும் இந்த படத்தில் எங்களுடன் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு மூத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் மனசில் இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு. என் கூட நடித்த எல்லாருக்குமே சரி. ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எத்தனை வாட்டி நான் வந்து கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அதை நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா ஐம் ரியலி பிளெஸ்ட். ஐம் ரியலி பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான் அவர்களையும் வரவேற்கிறேன். நான் அதிக பேச விரும்பவில்லை. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.